ஸோ என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் வெளியிடுவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு வேலைகளை செய்து பல்வேறு சவால்களை எல்லாம் தாண்டி தற்போது இந்த புத்தகமானது நமக்கு அச்சிடப்பட்டு வெளியிடக்கூடிய இந்த நேரத்திற்குள்ளாக நாம் இந்த இடத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இதற்காக ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் வெளியிடுவதற்காகவே ஏற்கனவே ஒரு மாத காலமாக எந்த இடத்துல வச்சு வெளியிடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை தீட்டினோம். இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்த ஜீவஜோதி சாஸ்திரி திருச்சபை போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அயனா பப்ளிகேஷன் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆராதனையையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்த போதகர் அவர்களையும் ஜீவஜோதி சாஸ்திரி திருச்சபைக்கும் அயனா பப்ளிகேஷன் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவிற்கு விருந்தினர்களை நான் அழைத்தேன். இவர்களை நான் கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் உடனடியாக நான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பாஸ்டர் மோகன் அவர்களையும் பிராங்க்லின் பொன்னையா அவர்களையும் பாஸ்டர் யோகன் அவர்களையும் நான் இவர்கள் மூவருக்கும் அயனா பப்ளிகேஷன் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நாம் சிறப்பிக்கும்படியாக நாங்கள் அவர் இருந்து நின்று இந்த புத்தகத்தை நம்ம பப்ளிஷ் ஆகிறதுக்காக நாம் ஒரு ஜெபம் செய்வோம். இல்லை, யாரும் எழுந்து நின்று நாம் ஒரு ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு பிறகாக நாம் ஜெபத்தை நம்ம கற்றுக்கிறோம். பிராங்க்லின் பொன்னையா அவர்கள் இந்த ஜெபம் செய்வார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக ஜீவனுடைய கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு எதிர்பார்த்து கர்த்தாவே, இந்த நாளில் அன்பின் ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமான இந்த ஊழியக்காரர்கள் இந்த புத்தகத்தை எழுதவும் அதை பதிப்பீடு செய்யவும் இந்த நாளில் அந்த புத்தகத்தை வெளியிடவும் கர்த்தரை உங்களுக்கு கிருபையாகவே, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஒரு புத்தகத்தை இந்த நாளில் இந்த பிள்ளைகள் செய்வன செய்து செம்மையாய் அதை பார்க்கவும், எங்களுக்கு அதை கிடைக்கவும், அதை நாங்கள் படிக்கவும், மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தருக்கு கிருபையாகவே. இது 2 புத்தகத்தை ஏற்கனவே அன்பின் ஆண்டவரே வெளியிட செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் நிர்பரப்பற நாளுக்காகவும் காத்திருக்கிற அந்த கூட்டத்திற்காகவும் இந்த புத்தகம் பிரியமாய் காணப்பட கிருபை செய்கிறார். இதை படிப்பவர்களும் இதை வாசிப்பவர்களும் கர்த்தர் தனது சொந்த ரட்சகராக பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். இந்த நாளில் இந்த புத்தக வெளியிடுகிறது அதெல்லா ஆசீர்வாத மகத்துவத்திற்கும் கர்த்தர் துதி கன மகிமை காணப்பட கர்த்தர் வழிநடத்தி மீட்பரேசு நாமத்தில் நிச்சயமாக கிடைத்தாவே. நான் ஏற்கனவே ஒவ்வொரு புஸ்தக வெளியீட்டு விழாவிலும் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் வெளியிடுவதற்கு எதற்கு வெளியிடுறது அப்படின்னா, ஒரு தாய் ஓகேங்களா 10 மாத காலமாக குழந்தையை கருவிலை சுமந்து பெற்று ஈன்று எடுத்து ஒரு சமுதாயத்திற்கு எப்படி கொண்டு வராங்களோ, அதற்கு எவ்வளோ கடின உழைப்பு போடுறாங்களோ, எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புஸ்தகத்தையும்
நாம் வெளியிடுவது அல்லது கொண்டு வருவது என்பது அவ்வளோ ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரியாக எங்களுடைய அலுவலக பப்ளிகேஷன்ஸ் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய அநேக வாலிபர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஓகேங்களா? எங்களுக்கு முன்பாக சத்யன் அவர்கள் இருக்கிறாங்க, நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார். அதே போல் கவிதா அவங்க இருக்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, இங்கேயோ லாஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களும் இந்த ப்ரூஃப் கரெக்ஷன் பார்க்குறது. ஓகேங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் சரியாகவும் துல்லியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அநேக இந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் வெளியிடுவதற்கு இவர்களுடைய ஒத்துழைப்பும் இவர்களுடைய உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கு. அதே போல இஸ்ரேல் இன்னும் இந்த இடத்துல இன்னும் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. பல்லாபுரம் மற்றும் மாரநெல்லி பகுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகத்தையும் வெளியிட வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிறைய முயற்சி எடுக்கிறோம். அதற்காக நீங்கள் எல்லோரும் ஜபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள் புஸ்தகம் 3 வெளியிட்டோம். இதற்கு முன்பாக புஸ்தகம் 1 வெளியிட்டோம். இன்னும் புஸ்தகம் 2 பெண்டிங்கில் இருக்கு, பாக்கி இருக்கு. அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல காஸ்பல் சுவிசேஷ ஊழியம் என்ற புஸ்தகம், அதற்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக புஸ்தகங்கள், இன்னும் மொழிபெயர்க்க முடியாத புஸ்தகங்கள், மொழிபெயர்க்கப்படாத புஸ்தகங்கள், ஓகேங்களா, மொழிபெயர்க்கப்பட்டு பப்ளிஷ் செய்யப்படாத ஒவ்வொரு புஸ்தகங்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் எல்லோரும் எங்களை ஜபத்தில் இருந்தபடியாக நான் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போதும் இந்த முதல் புஸ்தகத்தை பப்ளிஷ் செய்வதற்காக நமக்கு மத்தியில் இருக்கும் நம்முடைய தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பிரசிடென்ட் அவர்கள் நமக்கு முன்பாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்களை நான் முன்பு அழைக்கிறேன். இந்த புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார். வெளியிடக்கூடிய அந்த புஸ்தகத்தை நமக்கு மத்தியில் இருக்கும் பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அவர்களை நான் முன்பு ஒருபடியாக அழைக்கிறேன். முதல் காப்பி அவர் வாங்கிக்குவாங்க. பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன். ஐயோனா பப்ளிகேஷன் சார்பில் வெளியிடப்படுகிற இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள், ஆங்கிலத்தில் செலக்டட் மெசேஜஸ் என்று இருக்கிறது. இதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்என்ஜி ஒயிட் அண்ணார் ஒரு வாக்கியத்தை அருமையாக எழுதுகிறாங்க. கடைசி காலத்தில் இலை உதிர் காலத்தில் இலைகள் உதிர்ந்து நாலா பக்கமும் சிதறுவது போல ஆண்டுடைய சத்தியங்கள் அடங்கிய கைப்பிரதிகள், புஸ்தகங்கள் உலகெங்கும் சிதறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து விடக்கூடாது. இது போதகருடைய வேலை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் எவரி பிலீவர் இஸ் எ மினிஸ்டர். எல்லா விசுவாசிகளும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து விடக்கூடாது. இதை மொழியாக்கம் செய்த அருமையான சகோதரர் யாபேஷ் அவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தி இவர்கள் தயவுக்காக ஆண்டவரை போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன், சொல்கிறேன். நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசன தொகுப்பு ஜனங்களுக்கு, விசேஷமாக நம்முடைய திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் என்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் இந்த முதல் பிரதியை டாக்டர் ஜான்சன் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த புஸ்தகத்தினுடைய காரியமானது விதமாக இருக்கிறது. ஸோ இந்த புஸ்தகத்துக்காக தொடர்ந்து நீங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய
இரண்டாவது காப்பி ஓகேங்களா நம்முடைய தருமபுரி மாவட்டத்தின் செக்ரட்டரி அவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை வாங்குவதற்காக டாக்டர் ஜெகதீசன் அவர்களை நான் முன்பு அழைக்கிறேன். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட மேன்மையான ஊழியத்தை முன்னின்று செய்வது என்பது கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தும் என்று நான் கருத்துக்கொள்ளாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுடைய குழு இன்னும் மென்மேலும் அநேக வளர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய யாவரையும் பெருமாறு ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனமகிழ்ச்சியான நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய காரியம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக மூத்த போதவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எலன் ஒயிட் அவருடைய புத்தகத்தை தமிழில் கொண்டு வருவதற்காக முதலில் பிரயாசப்பட்டவர்கள் டாக்டர் பால் சாமுவேல் சென்னை. அவர் காலம் கலந்துகிறார். கிரேட் கான்ட்ரவர்சி புக் ஃபர்ஸ்ட் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அவர் வீட்டுக்கு வழிபாடு போகும்போது அவருடைய ஆஃபீஸர் எல்லாம் இந்த பேப்பராக இருக்கும். அதில் முழுக்க அவர் தமிழ் பேராசிரியர். அதைத் தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஐயா பீட்டு சைமன் அந்த குடும்பம், கமலா ஜெகதீஷன், அதைத் தொடர்ந்து ஆர்பன் ஜெகதி ஐயா டிவிஷன் ஆஃபீஸில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். இவங்க எல்லாம் அந்த பைனியர்ஸ் புத்தகத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் ரசல் ஸ்டாண்டிஸ் இரட்டை ஊழியக்காரர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து அவர்கள் வரும்போது இந்த புத்தகத்தை சவுத் இந்திய லாங்குவேஜில் கொண்டு வருவதற்காக ஆரம்பத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூடி கேரளாவில் ஃபர்ஸ்ட் ட்ரிவாண்ட்ரத்தில் சொல்லி ஒரு மீட்டிங் வச்சோம். அதை தொடர்ந்து கர்நாடகாவில் போட்டோம். ஸ்பைசர் வச்சு அதை ஆரம்பிச்சு வச்ச அந்த சூழ்நிலை இன்னைக்கு நம்முடைய பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க தம்பி தேவா, சத்யன், இந்த குழு தம்பி யாவேஸ், இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்வு பிள்ளைகள் கூடி இந்த பணியை செய்யறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஒரு மகத்தான காரியம். கண்டிப்பா இவங்களுடைய ஊழியத்திற்கு என்னுடைய முழுமையான சப்போர்ட், ஒத்துழைப்பு எப்பொழுது இருக்கும். ஸோ இந்த காப்பியினுடைய முதல் பகுதியை பாஸ்டர் வாங்கியிருக்காங்க, 2வது பகுதியை கொடுத்துருக்காங்க. இதை மோட்டிவேட் பண்ணணும். நீங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி இதை மோட்டிவேட் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை சர்க்குலேட் பண்றதுக்காக நீங்க பணம் கொடுத்து வாங்கி மற்றவர்களுக்கு அனுப்பணும். அதுதான் ஊழியம். ஸோ அந்த ஊழியத்தில் என்னுடைய திருச்சபை தம்பி யாபேஸ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கூடிய இந்த புத்தகத்தை நாங்கள் அதிகமாக வாங்கி இதை நாங்கள் விநியோகிப்போம். இப்போவும் சொல்றோம், நீங்க எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, என்னென்னலாம் புத்தகங்கள்லாம் நீங்க பிடிஎஃப் ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை குறித்து நீங்க நேரம் எடுத்து எங்களோட கலந்துக்கீங்க. கண்டிப்பாகவே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா புத்தகத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முத்தூது உலகைகள் கொண்டு போறதுக்கு நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பிரசிடென்ட், செக்ரட்டரி, டீச்சர் அவர்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தை உலகெங்கும் கொண்டு போக இந்த விஷயத்துல தேவனுடைய நாம மட்டும் மகிழ்ச்சியும். தேங்க்யூ சோ மச். நன்றி. ஸோ அதுக்கு அடுத்தது 3வது காப்பி. ஓகேங்களா, மிக முக்கியமான இது தருணம். இது 3வது காப்பியை வந்து ஐஎன்ஆ பப்ளிகேஷன்ஸுடைய டீம் ஓகேங்களா நாங்கள் வாங்குவோம். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக நமக்கு மத்தியில் இருக்கும் ட்ரெஷரர் அவர்களை நான் முன்பு அழைக்கிறேன். ட்ரெஷரர் இந்த புத்தகத்தை வெளியிடுவார். ஐஎன்ஆ பப்ளிகேஷன்ஸ் டீம் சார்பாக நாங்கள் வெளியிடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஐநா பப்ளிகேஷன் இந்த சகோதரர்கள் அன்பான தம்பி யாவேஸ், சத்யன், என்னுடைய மாணவர்
தம்பி ஓ தம்பி அருமையான சகோதரர்கள் இணைந்து ஆண்டவருக்கு இப்படி ஒரு புத்தகத்தை எழுது இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் ஆசிரியப்பார். இந்த புத்தகம் அனைவருக்கு ஒரு விளக்காகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய வருகையை தாண்டினால் இந்த அநேக புத்தகத்தை நீங்கள் வெளியிடுவீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த விதமான சொன்னீர்கள். நாங்களும் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்போடு உதவியாக இருப்போம். இந்த செலக்டட் மெசேஜ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுகள் 3வது பகுதி. இதில் ஏற்கனவே 2 பகுதிகள் இருக்குது. இது 3வது பகுதி. எத்தனை பேர் செலக்டட் மெசேஜ் புக்கு வாசிச்சிருக்கீங்க? How many of you have read selected messages book? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன், அங்கே ஒரு கரத்தை பார்க்குறேன், அங்கே ஒரு கரத்தை பார்க்கிறேன். சரி, அப்போ இந்த புத்தகம் யாருக்கு? இந்த புத்தகம் யாருக்கு? வாசிக்காத நம்ம எல்லாருக்கும். ஓகே, இந்த செலக்டட் மெசேஜஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தூதுகளில் வந்து அட்வென்டிஸ் கர்த்தருடைய பிள்ளைகள், மீதமான திருச்சபையினுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை முறை எவ்விதமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற மகத்துவமான சத்தியங்களை இந்த பகுதியில் வந்து எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள். நான் அதிகமாக பேச விரும்பலை, ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் சொல்ல ஆசிக்கிறேன். நிறைய வீடுகளில் எலன் ஒயிட் புக் இருக்குது. எத்தனை பேர் வீடுகளில் எலன் ஒயிட் புக் வச்சிருக்கிறீங்க? How many of you have எலன் ஒயிட் புக்ஸ்? நிறைய வச்சிருக்கிறீங்க இல்லையா? எத்தனை பேர் அதை பத்திரமா வச்சிருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த அடுக்கி வைக்கிறத நம்ம அருமையாக செய்கிறோம், ஆனால் நேரம் எடுத்து வாசிக்கிறது. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை மாத்திரம் நான் உங்களுக்கு கூற ஆசிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தெரியும், நீங்கள் சம்பத்தில் வந்ததுனால ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், அது மட்டும்தான் நம்ம தீர்மானம். என்ன பண்ண போறோம்? ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அவ்வளோ படிச்சீங்கன்னா போதும். இந்த வருஷத்துக்குள்ள இந்த புத்தகத்தை நீங்க நிச்சயமா முடிக்க முடியும். அந்த ஒரு தீர்மானத்தோடு நீங்க போய்விடலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். அது மாறுதலை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தெய்வீக சித்தம். It is God's divine will that our life would be transformed into God's likeness by reading Ellen White's writing. இன்னைக்கு நிறைய இந்த அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து எலன் ஒயிட் வந்து எதுக்கு நம்ம பைபிளுக்கு மேலே நம்ம அதை யோசிக்கிறோம் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. பைபிளுக்கு மேலே நம்ம எப்பவுமே யோசிக்கிறது இல்லை. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து பாருங்க. அந்த டெஸ்டிமனிஸ், தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் வரம், நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷத்தை படித்தோம். ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியல. வேதாகமத்தை படித்து எலன் ஒயிட் புத்தகத்தை யாரெல்லாம் உண்மையா வாசித்து அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை இந்த 2க்கும் ஒப்புக் கொடுக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வித்தியாசமாக மாறும் என்பதைத்தான் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஒரு மகத்துவமான சத்தியம். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேதத்திற்கு அடுத்த ஒரு சத்தியங்கள் எல்லாம் இந்த எலன் ஒயிட் புத்தகங்கள் இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரயாசம். தேவன் இந்த புத்தகத்தை வாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும், ஆண்டவராய் இயேசுனுடைய அழியாத ராஜ்யத்தில் அவரை பார்க்க அவரோட வாழும் ஒரு மேன்மையான பாக்கியத்தை தருவாராக. God bless every one of you, and especially Ayana Publication people who have taken so much of pain. I praise God for your effort. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி பாஸ்டர். அதுக்கு அடுத்ததாக பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த புத்தகத்தை ஒரு சிலர் வாங்கியிருக்கிறீங்க, இன்னும் அநேகர் வாங்குவதற்கு முற்படுவீங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் புத்தகம் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளவும், கண்டிப்பாக உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். இந்த புத்தகத்திற்காக ஓகேவா, நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய பிரசிடென்ட் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த புத்தகத்திற்காக டெடிகேஷன் செலவு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா பாஸ்டர்? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில்
உங்களுடைய தூதுகள் அடங்கிய பிரதிகளுக்காக, புஸ்தகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லை, எதிர்காலத்தில் எவ்விதமாக இலைகள் உதிர்ந்து சிதறடிக்கப்படுகிறது, அதே விதமாக வார்த்தைகள் அடங்கிய கைப்பிரதிகள், புஸ்தகங்கள் சிதறடிக்கப்பட்டு அது வாசிக்கப்பட்டு மனித உள்ளங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்கள். இதற்காக எடுத்த பிரயாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் யாவேஸ் அவருடைய குழுவினர் எடுத்த முயற்சிகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். தொடர்ந்து பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலே உடைய பிரசன்னம் இருப்பதாக. பொருளாதார அனுகூலங்கள், போதிய சூழ்நிலைகள், வசதிகள், வாய்ப்புகள், இன்னும் பலவீனங்கள் ஏற்படாதபடிக்கு நன்றாக இதை படித்து சரியான விதத்தில் மொழிபெயர்க்க பரலோக ஞானத்தினை கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து அநேக புஸ்தகங்கள் வெளியே வந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உதவி செய்ய வேண்டும் ஆச்சரிக்கிறோம். இப்பொழுதும் என்ன நாளிலே வெளியிடப்பட்ட இந்த புஸ்தகத்தை உமக்கென்றும் உடைய ஊழியத்திற்கென்றும் பிரதிஷ்டை செய்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்படுவதாக. சகலமும் தொடர்ந்து நன்மையாக செம்மையாக நடைபெறுவோம். முத்துதிலே இதுவும் ஒரு பகுதியாக காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மிக்க நன்றி. இப்பொழுதும் நம்முடைய நிறைவு பகுதிகளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை குறித்தும் இந்த வேலைகளை குறித்தும் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்காக நமக்கு மத்தியில் இருக்கும் சகோதரர் யாகேஷ் அயோனா பப்ளிகேஷன்ஸினுடைய ஃபவுண்டர் அவர்களே அது முன்பு அழைக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஜீவஜோதியினுடைய சம்பத் நகர் சப்ஜானுடைய சபைக்கு முன்பாக நின்று அருமையான புஸ்தகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய செலக்டட் மெசேஜஸ் புக் 3 பப்ளிஷ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே வரணும் அப்படின்னு முடிவெடுத்தது முக்கிய காரணங்கள் இருக்குது. ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் சொன்னேன், அயோனா பப்ளிகேஷன் ஆரம்பிச்ச அந்த மூளை வேலை செஞ்சிருக்கோம்ல, அது இந்த சர்ச்சில் வச்சு தான் நடந்துச்சு. ஸோ பத்திரிகை ஊழியர் தான் தேவன் அழைக்கக்கூடிய ஊழியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் அழைப்ப தேவன் கொடுக்குறாரு. என்னுடைய ஊழியம் பத்திரிகை ஊழியம் தான் தேவனே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு உட்காந்து ஜோம் பண்ணும்போது நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பைபிள் டீச்சர் கம் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு 13-14 வருஷம் இருக்கலாமா. ஸோ ஒரு 14 years பேக் முடிவு பண்ணிக்கிட்டு இந்த சர்ச்சில் வச்சு தான் ஜோம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா 2 பேர்டையும் எனக்கு ஊழியம் இது இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் ஆரம்பித்த வேலை தான், நாவல்காட்டுக்கு போய் ஆரம்பித்த வேலை தான் அயோனா ஊழியர்களுடைய ஆரம்பம். ஸோ துவக்கம் அப்படின்றது இதே சர்ச்சில் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அதே சர்ச்சில் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ஸோ புஸ்தகத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அயோனா ஊழியர்களுடைய குழுவினரை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது தனியாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தேவன் என்னோட நண்பர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு டாக்டரின் சொல்லி கொடுத்தாங்க. 2 பேரும் ஒத்த வயதுடையவர்களாக இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்ததில் பெரிய பங்கு என்னோட நண்பருக்கு உண்டு. தேவன் ஜாயின் பண்ணாரு. கொஞ்சம் வருஷங்கள் இது போச்சுது. அப்போ தான் சத்தியனுடைய அறிமுகம் கிடச்சிது. சத்தியன்ட்ட பேசும்போது நான் தேவன்கிட்டையும் என்னுடைய டீச்சர்கிட்டையும் நான் சொன்ன வார்த்தை, அண்ணா என்னை மாதிரியே ஒரு பைத்தியக்காரரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. எந்நேரமும் புஸ்தகத்தை தவிர வேற எதையுமே யோசிக்க தெரியாத மூளை எப்படி என்னுடையதாக இருந்துச்சோ அதே போல சத்தியனுடைய என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏதாவது ஒன்று பண்ணணும்னா மொத்த எல்லா புக்கையும் வெளியெடுக்கணும், தமிழில் கொண்டு வரணும். ஸோ என்ன போர்டனோட தூங்காமல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனைகள் ஓடிட்டு இருந்துச்சோ அதே போல யோசனையோட தம்பி கிடைச்சாரு, தபிதா கிடைச்சாங்க, இஸ்ரவேல் கிடைச்சாரு. ஸோ ஒரு குழுவினராக தேவன் வேலைகளை செய்கிறதுக்குரிய இது ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதில் ஒருத்தர் நன்றி சொல்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேலையை பகிர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அயோனா பப்ளிகேஷன் அப்படிங்கும்போது ஸோ எல்லாருமே எல்லா வேலையுமே உட்காந்து பண்ணக்கூடியவங்க. ஈவன் இதில் ஒரு படி மேலேன்னு சொல்லணும்னா தபிதாவோட பங்களிப்பெல்லாம் ரொம்ப அதிகம்.
இந்த புஸ்தகங்கள் மாத்திரம் இல்லாமல் இது வரைக்கும் 8 புஸ்தகங்கள் வெளியெடுத்துருக்கிறோம். கவுன்சில்ஸ் அஸ்ட்ரோவர்ஷிப் எடுத்துருக்கிறோம், செலக்டட் மெசேஜ் புக் 1, இந்த சைல்டு கைடன்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து மொழிபெயர்ப்பு பணிகளையும் சரி, வந்து ப்ரூஃப் ரீடிங்லேயும் சரி, தபிதாவோட பங்களிப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகமானது. ஸோ வந்து தேவன் வந்து வேலைகளை செய்கிறதுக்கு இது பண்ணுறாரு. ஸோ புஸ்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்ல விரும்புகிறோம். முக்கியமாக இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் அப்படின்றது வந்து ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, தேவன் ஏன் மனிதன் ஆனார் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இந்த புஸ்தகம் வந்து முக்கியமாக பேசுது. நிறைய விஷயங்கள் வந்து பேசுது. வந்து ஹெல்த் ரிஃபார்மேஷனை பற்றி பேசுது, ட்ரூ எஜுகேஷனை பற்றி பேசுது, உண்மையான கல்வி, எந்த கல்வியை தேவன் கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் பேசுது. வந்து என்னென்ன உணவு முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும் கடைசி காலத்தில், தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடியவங்க அப்படின்றத பற்றி பேசுது. ஆனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்கார்னேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுது. தேவன் மனுவுருவாகுதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுது. ஸோ எப்படி தேவன் மனுவுருவானாரு அப்படின்றத பற்றியும், அந்த ஒரு மனுஷன் இயேசு அப்படிங்கிற ஒரு மனுஷன் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பிறந்ததுலேருந்து அவர் இறந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தது இருக்கும்போது, அத்தனை சோதனைக்குரிய சூழ்நிலைகள் அவருக்கு இருக்கும்போதும் எப்படி பாவம் செய்யாமல் வாழ்ந்தாருக்கூடிய நுட்பங்களை வந்து சொல்லித்தருது. ஏன்னா நாம வந்து படிச்சிருக்கோம், ஜோம் பண்ணாரு, வேதம் வாசிச்சாரு, வந்து அதிகாலையில் போய் கெத்செமனேல முழங்கால் படிக்கிட்டாரு, வேறு சிந்த ஜோம் பண்ணாரு, தேவன் பலத்தை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவர் பலம் கிடைச்சது, அவர் குணத்தை கட்டினாரு. ஆனா இப்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் படிக்கக்கூடியவங்க கூட ஒரு சில இடங்கள்ல வந்து விழுந்து போறதை வந்து பாக்குறோம். ஆனா எப்படி விழுந்து போகாம வாழணும் அப்படிங்கக்கூடிய நுட்பங்கள், ரொம்ப நுட்பமான விஷயங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது. ஸோ இந்த புத்தகத்தை வந்து உட்காந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபீவர் 101, 102 வந்து காமிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் வந்து படுத்திருக்கோம். ஆனால் ராத்திரி 2 மணிக்கு முடிப்பு வந்துடும். இப்போ இது தூக்கத்தில் வந்து மைண்டில் அந்த கொட்டேஷன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். அது நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஆனால் மைண்டில் வந்து அந்த கொட்டேஷன், ப்ரூஃப் ரீடிங் பார்த்த கொட்டேஷன் ஓடிட்டு இருக்கும். தூக்கம் டப்புன்னு எழும்பினோன்னு மறுபடியும் புக் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஆனால் காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை வந்து கொண்டு பண்ண புத்தகங்களை வந்து வாங்கி படிங்க. ஏன்னா வந்து பரலோகம் நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய பொக்கிஷம் அப்படின்றது வந்து தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகளை தேவன் அவருடைய தூதன் மூலமாக கொண்டு வந்து தீர்க்கதரிசி கொடுக்கக்கூடிய, தமிழாக்க பண்ணக்கூடியவங்களுடைய பணி அப்படின்றது சாதாரண கிடையாது. எந்த பரலோகம் பேசிச்சோ அதே பரலோகம் மொழிபெயர்ப்பாளர்களிடத்துல வந்து உட்காரல அப்படின்னா, வந்து அந்த ஆவியானவர் பேசலை அப்படின்னா அது எழுத்து வந்து வராது. ஸோ வந்து இந்த புத்தகங்கள் எதுவுமே எங்களுடையது கிடையாது. இந்த எழுத்துக்கள் எல்லாமே பரலோகத்தினுடைய எழுத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன வேலையை, அந்த பொறுப்பை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையை செய்கிறோம். அது என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனைகளை வந்து இப்போ இது சமாளிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் தேவன் பலத்தை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து இறங்கி எல்லா வேலையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த புத்தகம் பேசக்கூடிய கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, த லாஸ்ட் அண்ட் அட்வென்டிஸ்ட் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து பேசுகிறாங்க. சமீப காலமாகவே கொஞ்சம் வந்து யூனியன் விஷயத்துலையும் சரி, அப்புறம் வந்து லேமனுடைய இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்க்குறோம். கோர்ட்டுக்கு போகிறது, கேஸை கொடுக்கறது, இந்த கதைகளெல்லாம் வந்து நடக்குது. ஸோ எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி நம்முடைய சபைக்கு தேவன் கூட தீர்க்கதரிசி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இது ஒரு படியில் போய் யாரும் நிற்காதீங்க அப்படின்றாங்க. எல்லாம் நைட்டு அப்படி நிற்கிறதுன்றது தேவனுடைய சித்தத்தின் படியானது கிடையாது. அது சாபமாக வந்து உங்கள் நடையில் வந்து உங்கள் இது வாசப்படியில் வந்து நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ புத்தகத்தில் வந்து அதுக்கு ஒரு தனி சாப்டரே வந்து ஸோ இது வைட்டேஜ் ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து இது கம்பேர் பண்ணி உள்ள வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப அருமையான புஸ்தகம், சத்தியங்கள் அடங்கிய புஸ்தகம் வந்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்து கொடுக்குறோம். வந்து அட்வென்ட் உலகத்தினுடைய மத்தியில் கொண்டு வந்து கொடுக்குறோம். வந்து ஜோம் பண்ணிக்கவங்க, ஜபத்தோட வந்து எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய வேலைகள், அடுத்தடுத்த புத்தகங்களுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. செலக்டட் மெசேஜஸ் புக் 2 டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்குது. அப்புறம் தொடர்ந்து வேற ஒரு சில புத்தகம் வந்து நடக்குது. அட்வென்டிஸ்ட் ஹோம் இப்போதைக்கு பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை கொண்டு வரக்கூடிய வந்து ஆசை வந்து இருக்குது. அதுக்குரிய வேலைகளை வந்து தேவன் செய்யறதுக்கு பலத்தை கொடுப்பாருன்னு வந்து நம்புகிறோம். குறிப்பாக வந்து மொழிபெயர்ப்பாளர்களுடைய இதில் வந்து பீட்டர் சேமன் ஐயா பண்ண புஸ்தகங்கள், பீட்டர் சேமன் ஐயாவும் திருமதி ஜெயராணி சுந்தர் சிங், அவங்க பாஸ்டர் சுந்தர் சிங்குடைய ஒய்ஃப் பாண்டிச்சேரி, ஜெயராணி அம்மாவும் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து மிகவும் அருமையாக வந்து இருக்கக்கூடிய புஸ்தகம் உங்களுடைய கரங்களில் கொண்டு வந்து கொடுக்குறோம். பரலோகம் உங்களோடவே இருக்கும். சத்தியங்களை வாசிங்க. செத்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தின் வழி நடக்கும்னு சொல்லுங்க. ஸோ சத்தியத்தை போதிப்போம், சத்துருவானாலும் சத்தியத்தின் வழி நடப்போம், செத்தாலும். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்லோகன். ஸோ எங்களுடைய நோக்கம். ஸோ எங்கள் உயிரை வேணால் கொண்டு போவோம், ஆனால் நாங்கள் வேலையை பாட்டு மாட்டோம். நாங்கள் படித்த சத்தியத்தின்படி தான் நடப்போம். அதுக்கு தேவன் பலத்தை கொடுப்பாருன்ற ஒரு இதில் நிற்கிறோம். ஸோ புத்தகத்தை வெளியிடுறதுக்கு
கேட்ட உடனே ஜபத்தோடு வந்து தலைவர்கள் 3 பேருக்குமே ஸோ வந்து அது எங்களுடைய சார்பில் சத்தியனுடைய சார்பில் தேவனுடைய சார்பில் என்னுடைய சார்பில் இந்த சபை முன்னாடி நின்று வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஜபங்களும் ஆசீர்வாதங்களும் பெரியவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே வந்து வேணும். ஜபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்ததுக்காக நன்றி பாஸ்டர். இந்த வாய்ப்பை கொடுத்த சபைக்கும் சபை போதகருக்கும் எல்லோருக்கும் ஐயோனா பப்ளிகேஷன்ஸ் ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் வேண்டுவோர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். God bless you. Thank you.